பிரியமானவர்களே, இந்த அமாவாசை ஜெபம் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அப்படி இல்லை. வேதத்தின்படி அமாவாசை அன்னைக்கு ஜெபிச்சாதான் பிசாசுகள்லாம் பயப்படும், ஓடிடும். அப்படி எல்லாம் இல்லை. இருளும் சரி வெளிச்சமும் சரி அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது, வெளிப்படையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமாவாசை இரவு ஜெபம். அதாவது அமாவாசை இரவு நாம் ஜெபிப்பதால் அது ஒரு மிகுந்த ஒரு பலனை தருமா? என்னிடத்துல நிறைய பேர் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டாங்க. ஐயா, நான் அமாவாசை ஜெபத்தை நான் அட்டன் பண்ணுறேன், அமாவாசை ஜெபத்தில் நாங்கள் பங்கெடுக்கிற பொழுது அது எங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்குமா அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த அமாவாசை ஜெபம் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அப்படி இல்லை. வேதத்தின்படி அமாவாசை அன்னைக்கு ஜெபிச்சாதான் பிசாசுகள்லாம் பயப்படும், ஓடிடும். அப்படி எல்லாம் இல்லை. வேதத்தை பொறுத்த வரைக்கும் பிசாசும் 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறான் இல்லையா? பிசாசு அவன் 24 hours, அவன் எப்பண்டா டைம் கிடைக்கும், எப்போ நேரம் கிடைக்கும், எப்போ ஒரு மனுஷன் கெட்டு போவான், எப்போ ஒரு மனுஷனை கெடுக்கலாம், எந்த டைம் கிடைக்கும், அவன் 24 மணி நேரமும் அவன் ஒவ்வொரு மனுஷர்கள் மேலையும் அவன் கண்களை வைத்து பார்த்து கொண்டே தான் இருப்பான். ஏன்னா 1 பேதுரு 5:8 கூட நம்மளால வாசிக்க முடியுது. அங்க பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு போட்டு. எந்த நேரத்துலனாலும் அட்டாக் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும், ஊழியத்துல நான் பார்த்த வரைக்கும், பிசாசுகள் அந்த இரவு நேரத்துல தான், அந்த அமாவாசை அன்னைக்கு தான் பயங்கரமா வேலை செய்து அப்படி கிடையாது. அவன் எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு காலம் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவன் மிக துரிதமாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் மிக தந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நாம் தொடர்ந்து அவரோடு கூட ஐக்கியத்தில் இருப்பது, தேவனோடு கூட நாம் இணைந்து இருப்பது. ஆகவே தான் 1 தெசலோனிக்கேயர் 5:17 எடுத்து வாசிச்சு பாருங்க. அங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பது எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவுல நீங்க எப்பொழுதும் இணைஞ்சிருக்கணும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும், அதாவது ஜெபம் என்பது உங்களுடைய சுவாச காற்று, உங்க சுவாச காற்று மாதிரி எப்பவும் ஆண்டோட நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், இடைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, நீங்க ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண போறீங்க, ஒரு செயல்பாட்டில் இறங்குறீங்க, நீங்க என்ன செய்ய போனாலும் அது தேவனோடு கூட. நீங்க எப்படி உங்க நண்பரோட நீங்க பேசுவீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி கலந்து உரையாடுவீங்க, அதே போல ஆண்டோட நீங்க பேசிக்கிட்டே, நான் அந்த காரியத்தை செய்ய போறேன், ஆண்டவர் என் கூட இருங்க, இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன், எனக்கு துணையா இருங்க, இதுல என் கூட பக்கபலமாயிருங்க, இதுல எனக்கு ஒரு வெற்றியை கொடுங்க, இதுல நான் ஜெயத்தை பார்க்கணும், ஏசப்பா என் கூட நீங்க இருக்கிறீங்க, நான் நம்புறேன். அப்ப அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுமோ பேசிக்கிட்டே இருக்கணும். நாம இடைவிடாமல் ஆண்டவரோடு கூட நம்ம இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் இடைவிடாமல் ஜெபிக்கிறது. எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதான் நான் சொன்னேன், அது சுவாச காற்று மாதிரி. நீங்க எப்படி உள்ள எழுக்கிறீங்க, வெளியே விடுறீங்க, அதை நிறுத்தினா நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஆமா, மரிச்சு போயிடுவீங்க. அதே போலதான் ஜெபம் இல்லை அப்படின்னா, உங்க வாழ்க்கையில தேவனோடு கூட அந்த ஐக்கியம் இல்லை அப்படின்னா, நீங்க தேவனோடு கூட எப்பொழுதும் இடைவிடாம நீங்க பேசிக்கொண்டு இல்லாமல் அவரோடு கூட அந்த ஐக்கியத்துல இல்லாம காண முடியும்னு சொன்னா, நிச்சயமாக அந்த கேப்பை அவன் பயன்படுத்துவான், அந்த இடைப்பட்ட நேரத்தை அவன் பயன்படுத்திடுவான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட காரியத்தில் அவங்க சிக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது. நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், ஊழியம் பார்க்குறவங்களாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, அவங்க போகக்கூடிய காரியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஆண்டவர் அந்த இடத்துல மறந்துடுவாங்க. ஒரு காரியத்தை செயல்படுத்த போகிறாங்க, ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க மறந்துருப்பாங்க, ஆண்டவரோட பேச மறந்துருக்கலாம். அந்த இடத்துல அவங்க காரியங்கள் குழப்பமாகும், பிரச்சனைகளாகும். அப்போ பிசாசு அந்த இடத்துல வேலை செய்ய முடியுது. தேவனோடு வைத்து இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவு தான் உங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். பாருங்க, இந்த அமாவாசை இரவு ஜெபம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, அன்னைக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அந்த நேரத்தில் தான் பேய் பிசாசுலாம் ஓடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்போ ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு நின்று இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா அவன் போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த நாமத்துக்குரிய வல்லமை அது. பிரியமானவர்களே, அமாவாசை என்றா என்ன? அமாவாசைன்னா இருட்டு இல்லைங்களா? அது அந்த நாள் அது ஃபுல்லாவே, அதாவது இருட்டா இருக்கும். நிலா வெளிச்சமும் அன்னைக்கு வராது. அப்ப இந்த நாட்களை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா,
அந்த நாட்கள்ல அவங்க அதாவது அவருடைய முன்னோர்கள், மரித்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை, ஆசியை நாங்கள் பெறணும், அப்படி ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக அந்த நாளை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த அந்த இருட்டு அந்த அந்த அமாவாசை நாள்ல அப்போ அதுக்காக பல பூஜைகள், பல பரிகாரங்களை அவர்கள் செய்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, அன்னைக்கு தான் அவங்க தங்களுடைய குல தெய்வங்கள் குல தெய்வத்தை வழிபடக்கூடிய நாளாக அந்த நாளை அவங்க தெரிந்து கொள்றாங்க. அன்றைக்கு நம்ம அந்த நாளில் நம்ம தெய்வத்துக்கு நம்ம அந்த பரிகாரங்களை செய்து அதை நம்ம வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் வேண்டுதல்கள் நடக்கும் என்பது ஒரு ஐதீகமாக அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில அந்த அமாவாசை தான் ஒரு பவர்ஃபுல்லாக உள்ள நாளா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. நமக்கு எப்பொழுதும் நம்ம பவர்ஃபுல் தான். அவர் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருப்பார். எப்பொழுதும் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். தேவனுடைய படைப்புல எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரங்களே. பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதில் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். எல்லாவற்றையும் தேவனிடத்துல நீங்க பகிர்ந்து கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே அதை செய்யுங்கன்னு சொல்லப்பட்டு. நீங்க அந்த மாதிரி செய்யறீங்களா? அதையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதிகமாக ஜனங்கள் நம்புவது என்ன அப்படின்னா, அந்த இருள், அதாவது அந்த இரவு நேரத்தில், அந்த அமாவாசை அன்றைக்கு, அதே போல அந்த இருள தான் நிறைய அமானுஷ்ய வல்லமைகள், சக்திகள் செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் உண்மைதான். ஏனென்றால் அந்த இருளை தான் பிசாசு தெரிந்து கொண்டான். அவன் இருளுக்குள்ளதான் அவன் கிரியை நடப்பிக்கிறான். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நாம் ஆராதிக்கிற தேவன் இருளுக்கும் மேலானவர், இருளை விட வல்லமை வாய்ந்தவர். அவர் தான் அந்த வெளிச்சத்தையும் இருளையும் படைத்தவர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறவர். அவருக்கு இருளும் சரி, வெளிச்சமும் சரி, அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது, வெளிப்படையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இருளுக்குள்ள இருக்கிற மனுஷனும் தெரியும், வெளிச்சத்தில் இருக்கிற மனுஷனும் தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. இருளுக்கும் அவர்தான் தேவன், பகலுக்கும் வெளிச்சத்துக்கும் அவர்தான் தேவன். ஆனால் அந்த இருளை பிசாசுக்கு என்று சொல்லி அந்த ஆளுகைக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த இருளில் அவன் என்ன செய்யறான்? அவனோட கிரியைகளை அவன் செய்கிறான். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற நமக்கு அந்த இருள் வேலை செய்யுமான்னு சொன்னா நிச்சயமா செய்யாது. ஏனென்றால் அவர் இருளிலும் மேலானவர். இருளை காட்டிலும், இருளின் அதிகாரத்தை காட்டிலும் வல்லமை உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 121 6-7 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்க ரொம்ப அற்புதமா எழுதப்பட்டிருக்குது. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார் என்று அங்கு பக்தன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற பொழுது தேவன் என்ன செஞ்சார்? இரவு வந்த உடனேயே அவர் அக்கினி ஸ்தம்பமாய் அங்க நிற்கிறார். பகல் வந்த உடனே மேகஸ்தம்பமாய் நடத்துகிறார். வெயில் அதிகமாகுது, ஆண்டவர் என்ன செய்யறார்? மேகஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்துகிறார். இரவு வருது, அவங்களுக்கு வெளிச்சம் தெரியல, இவரே வெளிச்சமாக வருகிறார். அல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இப்படி சொல்லலாம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் வெளிச்சத்தின் தேவன். இருள் ஒருபோதும் வெளிச்சத்தை மேற்கொள்ளவே முடியாது, வெளிச்சம் தான் இருளை மேற்கொள்ளும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக பிரியமானவர்களே, எப்பொழுதும் துதியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள், எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நில்லுங்கள், எல்லாவற்றிலும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள், தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருங்க. எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிங்கள். இந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்தை நாம் வேண்டிக் கொள்ளுகிறது பொழுது, இந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது அங்கே நமக்கு அற்புதங்கள் நடக்கிறது, சமாதானம் உண்டாகிறது, பாதுகாப்பு உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இந்த நாமத்துக்கு முன்பதாக முடங்கும். அது இருளா இருந்தாலும் சரி, இருளின் அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசுகளாக இருந்தாலும் சரி, இந்த நாமத்துக்கு முன்பதாக அவைகள் முடங்கியே தீரும். பிரியமானவர்களே, ஆகவேதான் யோவான் ரொம்ப அற்புதமா எழுதுவார் பாருங்க. ஆரம்பத்தில் எழுதியிருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது அவரை முதலிலே வார்த்தை என்று சொல்லப்படுகிறது, அதுக்கு பிற்பாடு வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 1:5 சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்ததான். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை மேற்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒளியின் தேவன், வெளிச்சத்தின் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன்.
நம்முடைய தேவன் இருட்டின் தேவன் அல்ல, இருளின் தேவன் அல்ல, அவர் வெளிச்சத்தின் தேவன். ஆகவேதான் பிரியமானவர்களை நான் சொல்லுகிறேன், இருளை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமாவாசை அன்றைக்கு தான் நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா, அமாவாசை அன்றைக்கு ஜெபம் பண்ணாதான் பிசாசுகள் விலகி போகுமா அப்படின்னு கிடையாது. இந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னார், நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். உங்கள் இருதயத்துக்குள்ள அவர் வருவார் என்று சொன்னால், உங்கள் இருதயத்துக்குள்ள அவர் எப்பொழுதும் இருப்பார் என்று சொன்னால், நீங்க எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். பிரியமானவர்களே, இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த அமாவாசையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கொலோசியர் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் உட்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆக பிரியமானவர்களே, இந்த அமாவாசைன்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம். இன்னைக்கு அதை ஒரு பெரிய விஷயமா காண்பிச்சு என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பேசப்படுகிறது. அமாவாசை இரவு ஜெபம், அமாவாசை ஜெபம், அமாவாசை ஜெபம் அப்படின்ன உடனே அதை மக்கள் அப்ப அன்னைக்கு தான் பயங்கரமா ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, எப்பொழுதும் இப்பொழுதுதான். ஆமா, எப்பொழுதும் ஜெபிங்க, எப்பொழுதும் இயேசு உங்க கூட இருக்கணும். எப்பொழுதும் அவர் உங்களுக்கு சுவாச காற்று போல எப்பொழுதும் உங்க கூட இருப்பார். எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கும். அமாவாசை அன்றைக்கு மட்டும் கிடையாது. அந்த இருள், அதாவது அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவன் அவன் திருடன். திருடனுக்கு நீங்க எப்போ கண்ணை மூடுறீங்களோ, எப்போ அசதியாகிறீங்களோ, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் எப்போ சோர்ந்து போகிறீர்களோ, அதாவது நீங்கள் தேவனிடத்துல நீங்க ஜெபிக்காம தேவனோட கூட ஒரு உறவுல இல்லாம நீங்க எப்போ சோர்ந்து போகிறீங்களோ, அப்பொழுது அவன் என்ன செய்வான், உங்களை அட்டாக் பண்ணுவான். அவன் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். பிரியமானவர்களே, ஆக இன்னைக்கு பலர் எண்ணுகிறது போல அமாவாசை ஜெபத்துல தான் ஒரு பெரிய விடுதலை, அமாவாசை அன்னைக்கு ஜெபம் பண்ணாதான் பெரிய அற்புத அடையாளம் நடக்குமானா அப்படி கிடையாது. அது நம்ம இந்திய கலாச்சாரத்தின்படி அதிகமா என்ன செய்யறாங்க, அதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் என்ன செய்யக்கூடாது, கர்த்தரை அறியாத ஜனங்களை போல நாமும் என்ன செய்ய வேண்டாம். இந்த அமாவாசை இரவு ஜெபம் நம்ம ஏற்படுத்தினாதான் அங்க பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கும், பிசாசுகள்லாம் விலகி ஓடும், அப்படி என்று கிடையாது. இந்த நம்பிக்கையில, இந்த விஷயத்துல நீங்க ஆழமா என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துல அப்படிதான் வருது, அப்படிதான் அவங்க திங்க் பண்றாங்க. நான் சொல்றேன், 24 மணி நேரமும் என் ஆண்டவராக இயேசு உங்க கூட இருப்பார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படிங்கிறப்போ எந்த நேரத்துல அந்த நாமத்தை கூப்பிட்டாலும் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிச்சா பெரிய அற்புத அடையாளம் நடந்துடும் அப்படின்னு இல்லை. யாரா இருந்தாலும் சரி, அந்த இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சிங்கன்னு சொன்னா, விசுவாசம் வச்சு பேசுனீங்கன்னா அற்புதம் நடக்கும். அது அந்த நாமத்துக்குரிய வல்லமை, அந்த நாமத்துக்குரிய வல்லமை, அந்த இயேசுங்கிற நாமத்துக்குரிய வல்லமை. ஆகவே எதை கண்டும் பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்க, தைரியமா நில்லுங்க. நாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் இரத்தம் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது, நம்மை பாதுகாக்கும்படி இருக்கிறது. பிரியமானவர்களே, சாத்தான் இருளை ஆளுகிறான். ஆனா அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் ஆளுகிறான் அப்படின்னு கிடையாது. சாத்தான் இருளை ஆளுகிறான். ஆனால் இந்த இருளுக்கும் மேலானவர், சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகலவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆக நாம் அதை குறித்து பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. ஒருவேளை இதை குறித்து அநேகருக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஐயோ, அமாவாசை அன்னைக்கு தான் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்குது, அதாவது பிசாசுகள், ஆமானுஷிய சக்திகள், இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அன்னைக்கு தான் செயல்படுது அப்படின்னா அப்படி கிடையாது. ஆமாம், அவன் எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சுட்டே தான் இருப்பான், வாசல் படியில் காத்து கிடப்பான். அதாவது வாசல் படினோட நம்ம வீடுன்னு கிடையாது, நம்ம இருதயம் தான் நம்முடைய வாசல். அவன் உட்பிரவேசிப்பதற்கு, நமக்குள்ள அவன் வேலை செய்வதற்கு அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான், எதிர்பார்த்து, அதாவது வகை தேடியே சுற்றி திரிவான். ஆக எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருங்க, எப்பொழுதும் அவரை துதிங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க என்ன செய்யுங்க, தேவனோடு கூட ஐக்கியமா இருங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல அதை பேசுங்க, அவரிடத்துல உத்தரவு கேளுங்க. உங்க கூடவே அவர் இருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், உங்களுக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார். ஆக பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே, இந்த அமாவாசையை குறித்து பயப்பட வேண்டாம். அமாவாசை அன்றைக்கு
பெரிய பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய ஜெபத்தில் நாம் போய் கலந்துக்கிட்டாதான் பெரிய அற்புதம் நடக்குமானா, எப்பொழுதும் போல நீங்கள் ஜெபத்தில் கலந்து நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் செயல்படுகிற பொழுது அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது எந்த நாள் போனாலும் சரி, எந்த நேரத்தில் போனாலும் சரி. நீங்கள் ஆராதனையில் நீங்கள் பங்களிக்கிறீங்க அப்படின்னா தேவன் அங்கே மகிமையாக இறங்குவார். அது எந்த இடத்துல எப்போ கூட்டம் நடத்தினாலும் சரி, அது இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, மத்தியான வெயிலாக இருந்தாலும் சரி, நடுராத்திரியாக இருந்தாலும் சரி, இந்த நாமத்தை எப்போ உச்சரித்தாலும் அங்கே அற்புதம் நடக்கும். ஏனென்றால் அது தேவன் நமக்காக தந்த நாமம், நமக்கு தந்த திறவுகள், நம்முடைய வெளிச்சம் அது. ஹல்லேலூயா. ஆக இந்த கிறிஸ்து இயேசுவை கொண்ட ஜனங்கள் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருளிலும் நம்மை பாதுகாப்பார், வெளிச்சத்திலும் நம்மை பாதுகாக்கிறார். ஆக இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, அமாவாசை ஆனாலும் சரி, அதை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டாம்? நாம் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நமக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக இந்த நாளில் அநேகர் அந்தபடி அதாவது ஜெபத்துக்கே அப்படி ஒரு பெயர் வைக்கிற பொழுது அதை யோசிக்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இயேசு சொன்னது போல மத்தேயு 28:18 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் சரியான வார்த்தை. வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லி இருக்கிறது. ஆக வேதத்தில் அமாவாசை இரவு ஜெபித்தார்கள் அப்படின்லாம் கிடையாது. ஆக அந்த அமாவாசை அன்னைக்கு பிசாசு பயங்கரமாக தாக்குவான். இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டா எல்லா பிசாசின் கிரியைகளை முறியடிச்சிடலாம் அப்படியும் கிடையாது. நீங்கள் வீக்காக இருப்பீங்க அப்படின்னா தேவனோடு கூட இடைபடாமல், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், சொந்த சகோதரன் சகோதரி மேலே நீங்கள் பொறாமையும் எரிச்சலும் கொண்டு அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் உற்றார் உறவுகளை மன்னிக்க முடியாமல் நீங்கள் கசப்புகளை உங்கள் இருதயத்தில் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாம் எந்த நேரத்திலனாலும் உங்ககிட்ட வேலை செய்யும். அவன் எப்போ வேணாலும் உங்களுக்குள்ள அவன் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆக கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுங்க, அவரிடத்துல விசுவாசமான இல்லைங்க. ஆமாம், இருளையும் வெளிச்சத்தையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் கூட இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, அமாவாசை இரவு ஜெபம் அல்ல, தினமும் இரவுல ஜெபிங்க. தினமும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. தினமும் நீங்கள் அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோட பேசிக்கொண்டே இருங்க. ஆமாம், நீங்கள் தூங்கினாலும் அவர் தூங்க மாட்டார், அவர் ஜாமக்காரர். ஆமாம், தன் கண்களை உங்கள் மேலே வச்சு எப்பொழுதும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். பாதுகாக்கிற தேவன் அவர். உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறவர், உங்களை சுற்றிலும் அக்கினி மெதலாக இருக்கிறவர். ஆக பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இருளையோ இருளின் அந்தகாரத்தையோ கண்டு நாம் பயப்பட வேண்டாம். அமாவாசை அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணால் பெரிய ஒரு வல்லமை, இப்படிப்பட்ட தவறான விஷயத்துக்குள்ளும் நாம் செல்ல வேண்டாம். எப்பொழுதும் ஜெபியுங்கள், எப்பொழுதும் தேவனை துதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வாராக. God bless you. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.